Dear in Christ, good morning. தினமும் ஒரு 5 நிமிடம் காலையில் 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். தினமும் பார்த்து என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தேகங்கள் இருக்குமானால் என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசலாம், அல்லது நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது பதிலளிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்கிறது, வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்ம அநேக பிரச்சனைகளை, பாடுகளை சந்திக்க நேரிடும். நம்மை அழிக்க சத்துருவானவன் திட்டமிட்டு கொண்டே இருப்பான். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை காப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன். என் கூடாரத்தின் மறைவில் நீ இருப்பாய், என் சட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய், உனக்கு நான் பரிசையும் கேடவுமாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீ என்னை நம்புகிறபடியால் நிச்சயமாக நான் உன்னை தப்புவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சொந்து போகாமல் தைரியமாய் நம்பிக்கையாய் கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் மேன்மையான காரியத்தை பார்க்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். எகிப்து என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி துன்பப்படுத்தி அவர்கள் எழும்பக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கட்டப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தில் வாழ்ந்தார்கள். அதுபோல ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியே, நீங்களும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் விடுதலையாக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். கவலையப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா எதிரியின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து வாழ்க்கையில் மேன்மையை பார்க்கும்படியாக, விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, சுதந்திரமாக எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். வாழ்க்கையில் இருக்க எல்லா வனாந்தரமான காரியங்களையும் தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் தேவன் உங்களோடு கூட இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனம், இந்த நுகம், இந்த அடிமைத்தனத்தின் கிரியை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி தங்கள் வாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கட்டுகளை நான் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கிறேன். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஆமென். தேவ பிள்ளைகளே, மதுபானத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காட்டிலும், இல்லை சந்தோஷத்தை காட்டிலும் அதிக அது துக்கத்தை கொடுக்கிறது, உங்களை அது முட்டாளாக்குகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குடித்தாதான் என்னால் வாழ முடியும், குடி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு ஒரு சிலரை பார்க்கிறேன். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி. பரபசந்து உரியந்தரப்பா கட்டி வைத்திருக்கிற எல்லா குடிவெறியின் ஆவிகளையும் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்கிறேன். இப்பொழுதே பிள்ளைகள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கி
எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா போதை வஸ்துக்களின் காரியங்களும், போதையின் காரியங்களை என் கத்தரப்பா, அடிக்ஷன்ஸை கத்தரை மாற்றுவதற்காய் நன்றிப்பா. கத்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. என் பிள்ளைகளை நான் நல்லா பார்த்துக்கணும். நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி அவர்களை நல்ல ஸ்தானத்தில் அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த பாரத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நன்றிப்பா. சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், ஆலயத்தில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், தேவனுடைய பணியை செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சியை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுக வாழ்வு துளிர்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.